ஒரு பிரம்மாண்டமான கப்பல், அதுவும் விசித்திரமான கப்பல். ஆழ்கடல்ல எந்த ஒரு மனுஷங்களோட உதவி இல்லாமயே அந்த கப்பல் வந்து நடுக்கடல்ல நிக்குது. அது என்ன மாரி கப்பலா இருக்கும்? அப்படின்ன உடனே நம்மளுக்கு தோன்றது என்னன்னா, பேய் கப்பலா இருக்கும், இல்ல அமானுஷ்யமா இருக்கும், மிஸ்ட்ரியா இருக்கும் அந்த மாரி சொல்லுவோம். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவ லைக் பண்ண மறந்துறாதீங்க. அதே மாதிரி பெல் ஐகான பிரஸ் பண்ண மறந்துறாதீங்க. புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. அது கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி ஒரு கப்பல நீங்க பார்த்தீங்கன்னா, நடுக்கடல்ல நீங்க என்ன பண்ணுவீங்கிறத இந்த கமெண்ட்ல எழுதுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிசம்பர் 4, 1872 அன்னைக்கு ஒரு வணிக கப்பல். அந்த கப்பல் பேர் வந்து தே கார்ஷியா அப்படிங்கிற கப்பல் கனடாவிலிருந்து அதனோட டெஸ்டினேஷனுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்போ நடுக்கடல்ல ஒரு கப்பலை பார்க்குறாங்க. அதான் வந்து அந்த தே கார்ஷியாவில் இருந்த ஒரு குரூ வந்து ஒரு அழகான அதுவும் விசித்திரமான ஒரு கப்பலை வந்து பார்க்குறாரு நடுக்கடல்ல. அவர் பார்க்கும்போது அது ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. அவங்க கப்பலுக்கும் அந்த மாய கப்பலுக்கும் இருக்கிற தூரம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த மாய கப்பல் வந்து அவங்களோட கப்பலை ரீச் ஆயிடுச்சு. உடனே அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா இது வந்து கிராஷ் ஆகும். 2 கப்பலும் மோதும்போது அது கிராஷ் ஆகிடும் அவருக்கு தெரியும். உடனே அவர் பதறி போய் கேப்டன் நோக்கி போகிறாரு. அந்த தேகார்ஷியாங்கிற கேப்டனை பார்க்க போகிறாரு. அந்த கேப்டனோட பேர் வந்து மூர் ஹவுஸ். அவரை பார்த்து இந்த மாதிரி பதறி சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் ரொம்ப தூரத்தில் இருந்த ஒரு கப்பல் வந்து திடீர்னு நம்ம பக்கமாக வந்துருச்சு. ஐ திங்க் இது வந்து கிராஷ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கேப்டன் அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு வேக வேகமாக டெக்குக்கு வராரு. டெக்குக்கு வந்து அவர் பார்க்குறாரு. ஆமாம், அந்த கப்பல் வந்து நம்மளை கிராஷ் ஆயிரும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த கப்பலில் ஒரு பேர் எழுதியிருக்கு. எல்லா கப்பல்லையும் பார்த்துட்டிங்கன்னா அதனோட சைடில் 2 பக்கமும் கப்பலோட பேர் எழுதியிருப்பாங்க. அந்த மாய கப்பலோட பேர் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, மேரி செலட்டே அப்படின்னு ஒரு பேர் எழுதியிருந்தாங்க. அதை படித்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரே ஷாக்காக இருந்துச்சு. யாருக்கு? கேப்டனுக்கு. ஏன் ஷாக் ஆகிறாருன்னு கேப்டன் வந்து மாலுமியை கேட்குறாரு. அதுக்கு கேப்டன் சொல்கிறாரு, இந்த மாதிரி இது வந்து மாய கப்பல், கோஸ்ட் கப்பல்னு சொல்லுவாங்க. இந்த கப்பல் வந்து நடுக்கடல்ல யார் போனாலும் அந்த கப்பலை நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரூமர் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ இது ரியலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஷாக் ஆகிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த மாய கப்பல் வந்து அவங்க கப்பலை வந்து தாண்டி போகவே இல்லை. அதே இடத்துல பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. உடனே அவர் என்ன பண்ணார்னா, சரி 2 மாலுமிக்கு ஆர்டர் போடுறாரு. நீங்கள் 2 பேர் வந்து அந்த கப்பலுக்குள்ளே குதிச்சு அதில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இப்போ மனுஷங்களுக்கு இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே காணோம். யாருமே வெளியில் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு 2 மாலுமிகள் வந்து உள்ளே குதிச்சு போகிறாங்க. அங்கே பார்த்தா அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் காத்துட்ருக்கு. என்னென்னா, அதனோட ஃப்ரண்ட் டோர், அதாவது வந்து அதுக்கு ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் வந்து லாக் ஆயிருந்துச்சு. ஆனால் அதனோட சைட் டோர் சின்ன சின்ன கதவுகள் வந்து திறந்துருந்துச்சு. அப்போ அதில் 2 மாலுமிகளும் வந்து 2 கதவுகளையும் உள்ளே போகிறாங்க. நிறைய ஆச்சரியங்களை அவங்க பார்க்குறாங்க. அவங்க உள்ளே போனோடனே கீழே போனோன்னே பார்த்தா அதில் 3 அடி தண்ணி நிற்கிது. கடல் தண்ணி வந்து உள்ளே வந்திருக்கு. 3 அடி லெவலில் வந்து தண்ணி ஏறி இருக்கு. அப்புறம் அவங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும்போது க்ரூ வந்து தங்கி அவங்களோட ஸ்டே பண்ணுற பிளேஸில் போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா க்ரூவோட ட்ரெஸ் எல்லாம் வந்து தண்ணியில் விழுந்திருக்கு. அவங்களோட சப்ளைஸ் எல்லாம் கீழே நனைஞ்சு கிடக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கேப்டன் பிளேஸை நோக்கி போகிறாங்க. அந்த கேப்டன் பிளேஸை நோக்கி போகும்போது ஒரு லெஜர் இருந்துச்சு. அங்கே இந்த மாதிரி வணிக கப்பலில் லெஜர் மெயின்டைன் பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைம். என்னென்னா, அந்த கப்பலில் யார் யார் ஏறுறாங்க பேசஞ்சராக, எங்கே இறக்குறாங்கிற டீட்டெயில் வந்து அந்த லெஜரில் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து 9 நாளைக்கு முன்னால் தான் நியூ என்ட்ரி ஆகிருக்கு. அதில் ட்ராவல் பண்ணவங்க பேர் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி அந்த லொக்கேஷன் பேர் வந்து சென்டா மரியா அப்படிங்கிற யுஎஸ் பிளேஸ், அமெரிக்கா பிளேஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இவங்க இருக்கிற இடத்துலேருந்து 400 மைல் அப்பால் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்புறம் அந்த 2 மாலுமிகளும் இன்னொரு அறையை நோக்கி போகிறாங்க. அந்த அறை முழுக்க வந்து பார்த்துட்டோன்னா சாராயம், அதாவது வந்து ஆல்கஹால் நிறச்சி வச்சுருக்காங்க. அது கிட்டத்தட்ட 7000 லிட்டருக்கு மேலே இருக்கும். அது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு. அப்படின்னா அது வந்து ஹியூமன் குடிக்க முடியாது. காரணம் என்னன்னா, அது வந்து ட்ரிங்கபிள் ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்படியே குடித்தாங்கன்னா அது விஷமாகி அவங்க செத்துருவாங்க. எதுவுமே ஓப்பன் பண்ணாமல் அத்தனை ஆல்கஹாலும் ஃபுல்லாக பேக் பண்ணி நீட்டாக இருக்குது. கப்பலில் எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கான அறிகுறியும் கிடையாது. ஏன்னா எல்லா பொருளும் அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. எந்த பொருளும் உடையல, கீழே விழல, எல்லாமே நீட்டாக இருக்குது. இன்னும் டவுட் அவங்களுக்கு ரொம்ப தாங்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்படியே வெளியில் வராங்க. வெளியில் வந்து அவங்க ஷிப்புக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை பற்றி கேப்டன் சொல்கிறாங்க.
மோர் ஹவுஸ் கிட்ட இந்த மாதிரி நாங்கள் பார்த்தோம், நிறையா விஷயங்கள் இருக்குது, அம்யூனிஷமாக இருக்குது. அதே மாதிரி அங்கே வந்து லைஃப் போட் மிஸ்ஸிங்கு, அந்த ஒரு லைஃப் போட் கூட அங்கே கிடையாது. ஏன்னா எல்லா ஷிப்லேயும் ஒரு சர்டைன் லெவல் ஆஃப் லைஃப் போட் வச்சுருப்பாங்க, 1 இல்லை 5 அந்த மாதிரி ஒரு கவுண்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு லைஃப் போட் கூட அந்த ஷிப்பில் கிடையாது. அதே மாதிரி எல்லா திங்ஸும் வச்ச மாதிரியே இருக்குது, எந்த சேஞ்சஸும் ஆகலை, எந்த பொருளும் கீழே விழலை, எல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பகுதியிலிருந்து கடந்து போயிட்டாங்க. அந்த மேரி செலட்டே அப்படிங்கிற கோஸ்ட் கப்பல் வந்து அங்கேயே நின்றுச்சு. அதுக்கப்புறம் மோரி ஹவுஸ் அப்புறம் அவங்க க்ரூவும் பிரிட்டிஷ்க்கு போகிறாங்க. பிரிட்டிஷ் டெரிட்டரியில் போயிட்டு இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பெரிய ரூமர் ஆகுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து போலீஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் போகுது, ஏன் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பிரிட்டிஷில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் இன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் பண்ணுறாங்க. அந்த கப்பலில் மாலுமி கூட கேப்டனோட ஒய்ஃப் அப்புறம் அவங்களோட ஒரு குழந்தை, அது வந்து பெண் குழந்தை, அந்த 3 பேரும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க மாலுமிகளோட அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதில் யாருமே உயிர் பிழைக்கலை. அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, அவங்க இறந்துட்டாங்களா இருக்காங்களா எந்த இன்ஃபர்மேஷன் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு தியரி கொண்டு வராங்க, ஒரு அசம்ஷன் க்ரியேட் பண்ணுறாங்க. ஏன் இந்த எல்லா மாலுமிகளும் வந்து குடிச்சிட்டு அவங்க குடும்பத்தை கொலை பண்ணி கடலில் வீசியிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. அப்படி பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆல்கஹாலுமே வந்து மனுஷனால் குடிக்க முடியாது, ஏன்னா அது வந்து பாய்சனஸ். அப்படி இருக்கும்போது எப்படி அவங்கள கொண்டிருக்க முடியும் அப்படின்னு மறுபடியும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அடுத்து இன்னொன்று திங்க் பண்ணுறாங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த கேப்டன் வந்து கொஞ்சம் மாயம், அதே மாதிரி நரபலி அப்படின்னு நம்பிக்கை இருக்கலாம். அப்படி இருந்திருந்தா அவங்க ஒய்ஃபையும் மாலுமியும் எல்லாத்தையும் வந்து கொண்டிருக்கலாம், நரபலி கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. அப்படி பார்த்தாலும் அவர் வந்து அந்த மாதிரி டைப் கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறாங்க. ஸோ அதையும் அவங்க ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. அடுத்தது மூணாவது ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. என்னென்னா, அவங்க அந்த போட்லேருந்து மாலுமி, அவங்களோட ஒய்ஃபு, கேப்டன் எல்லாமே வந்து லைஃப் போட்டில் தப்பிச்சு போயிருக்கலாம். தப்பிச்சு போகும்போது அந்த லைஃப் போட்டை வந்து ஜெயிண்ட் ஃபிஷ், அந்த ஆக்டோபஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ருக்கலாம். ஏன்னா அந்த லைஃப் போட் இருந்ததுக்கான எந்த தடையுமே அந்த கடலில் கிடையாது. அப்படி இருக்கலான்னு சொல்கிறாங்க. அப்படி யோசிக்க முடியும். ஆனால் அதையும் அவங்க க்ராஸ் அவுட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எல்லா கன்க்ளூஷன்ஸையும் அவங்க ரூல் அவுட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த கேஸை வந்து அன்ரிசால்வ்ட் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த இன்வெஸ்டிகேஷன் டீமில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னவாக இருக்கும், உங்களோட கன்க்ளூஷன் என்னவாக இருக்கும்? உங்களோட கருத்தை இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எழுதுங்க. அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பாய்.